அதாவது உறவுக்குள்ளேயே நீங்கள் பார்க்கலாம். சில உறவுகள் நம்மோட நல்லா உறவாக இருக்காங்க சொல்லிவிட்டு நம்ம எல்லாத்தையும் சொல்லுவோம். அவங்க நல்லா கேட்டு போய் நம்ம கூட இருந்தவங்க ஒரு சில பேர் நம்மளை விட்டு ஒதுங்கி இருப்பாங்க சில காரணங்களால். என்ன சொத்து பிரச்சனை தான், வேறு என்ன. அவங்ககிட்ட போயிட்டு நாம் ஏதாவது சொல்லி சிரிச்சிருப்போம், இல்லை பேசியிருப்போம். அதை கொண்டு போய் அப்படியே அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறாங்களா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடுறது. சரி, இது கூட நம்ம கூட இந்த வீடியோ கூட நமக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பேசுவோம். நிறையா பேசிட்டு வர்றோம். அது உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லா விஷயங்களையும் நம்மளை பாதித்த சந்தோஷப்பட்ட எல்லா நிகழ்வுகளையும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம திடீர்னு இறந்த பிறகு நமக்கு என்னன்னு தெரியாமல் போயிடும். நம்ம வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னு தெரியாமல், அட்லீஸ்ட் நாம் போன பிறகு யாராவது பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஏன்னா நம்ம ஆட்டோபயோகிராஃபி எழுதணும்னு நினச்சோம், சுயசரிதை அது எழுத முடியல. அதனால் இது மாதிரியாவது பதிவுகள் நம்ம பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். இதை அவங்க பாதி இது எப்படி புரிஞ்சுக்கிறான்னு தெரியல. இதை கொண்டு போய் அத்தை வாங்க, மாமா வாங்க, அண்ணன் வாங்க, சித்தப்பா வாங்க, இந்த பாருங்க இதெல்லாம் நம்மளை தான் சொல்லியிருக்காரு, இந்த பார்த்தீங்களா அப்படின்ட்டு. நாம் நேரடியாகவும் அதுதான் பேசுவோம், வீடியோவிலையும் அதுதான் பேசுவோம். நம்ம தில்லுள்ளவன், நம்ம எதுக்கும் பயம்லாம் கிடையாது. நம்ம பேசி விட்ருவோம் நம்ம பாட்டெலாம். இதை போயிட்டு அவங்ககிட்ட பேசின நட்பாக இருக்கிறீங்கன்னு பேசுனது பூரா அவங்கள சேர்ந்து பேசுனதை இப்போ நாம் பேசுனதாக அங்கே போய் எல்லாத்துலேயும் சொல்லி விட்ருவாங்க. அதனால தான் நான் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் இப்போ வீடியோவில் எல்லாத்தையும் பதிவு பண்ணிடுறது. அதை ஒன்றும் அழிக்க முடியாதுல்ல. அதனால் அது ஒன்றும் நம்ம பேசணுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னாக்கா எதுக்கும் பயம் இல்லை, நம்ம பேசிகிட்டு தான் இருப்போம்.